எப்படியாவது இந்த கல்யாணம் நிக்காதான் தான் இருக்கு. அப்ப உன் கூட கல்யாணம் நடக்கணும் இருக்கானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்டா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து இளமதியை காப்பாத்த. அதை மட்டும் தான் இப்போதைக்கு என்னால யோசிக்க முடியும். சரி, நல்ல யோசி. யோ மாமா, மண்டபத்துக்குள்ள விரிஞ்சு வாசனை மூக்கு தொலைக்குது. வா, ஆளுக்கு ஒரு புடி புடிப்போம். அப்படிதாங்கிற வண்டி தள்ளதுல ஐயோ ஐயோ என்னங்க ஏங்க என்னாச்சு? என்ன விஜி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? வாங்குற நகையை இங்க தாங்க வச்சேன், காணுங்க. என்னாச்சுமா? என்னம்மா சொல்றீங்க? என்ன இல்ல ரிஷி, என்னாச்சுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் நகையை காட்டலான்னு இங்க கொண்டு வந்து காமிச்சிட்டு இங்க வச்சேன். இவங்களும் அவங்க வாங்கின நகையை காமிச்சிட்டு இருந்தாங்கடா. அப்படியே அதை பார்த்துட்டே இருந்துட்டேன். நகையை நான் இங்க தான் வச்சேன். நகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? டேய் டேய், பேசாம இருடா. நீ தாலி விஷயத்திலயும் இப்படிதான் பண்ண. கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா இருங்கம்மா நீங்க. நீ எதுக்குடா இங்க வந்த? இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்திருக்கேன். உன்னால முடிஞ்சா நீ அதை பண்ணிக்கடா. இளமதி மேல உன் சுண்டு வரல கூட படப்பட மாட்டேன் போலீஸ். இப்ப